தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டிலேயே இருக்காங்க, வெளியில் வரல, களத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் உடைக்கும் விதமாக இப்போ பரந்தூர் மக்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சது மட்டும் இல்லாமல் அங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பரந்தூர் போகிறதுல இந்த கட்சிகளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, அவ்வளோ சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்தி, அவ்வளவு கூட்டம் இவ்வளோ தான் வரணும், இத்தனை பேர் தான் அனுமதி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி, அப்படியே மக்கள் வந்து தளபதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து கூட்டினதை நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் என்ன கேட்க வரேன்னா, அப்படி தளபதி மேலே அப்படி என்ன தான் பயம்? தளபதி என்ன சொல்ல வராங்க? ஏர்போர்ட்டே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏர்போர்ட்டை வந்து விளைநிலம் இல்லாத வேறு இடத்துக்கு மாற்ற சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். அது வந்து தமிழக அரசு வந்து அதை வந்து திருப்பி வந்து செக் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும். அங்கே வந்து 35 தலைவர்கள் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 35 தலைவர்கள் போய் ஒரு கிடைக்காத ஒரு வெற்றி தளபதி அவர்கள் போய் கிடைக்கிதுன்னா மிக மிக ஒரு பலமாக தான் எதிர்பார்க்குறேன் இதை.